வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி வெங்காய பச்சடியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 மராத்தி மொக்கு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, இஞ்சி இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், 15 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 200 கிராம் காளான், ஒரு பாக்கெட் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஒரு பாக்கெட்டில் 200 கிராம் இருக்கும். மல்லி இலை கொஞ்சம், 1/4 கப் தயிர், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கை நிறைய புதினா இலை எடுத்துக்கலாம், 2 துண்டு தேங்காய், பிரியாணி அரிசி. இதில் நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் சீரக சம்பா அரிசினாலும் யூஸ் பண்ணலாம். இதில் நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு எப்போவுமே நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெயோட டேஸ்ட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நெய்லாம் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம இந்த வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மராத்தி மொக்கு, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை. பிரியாணி இலை இந்த மாதிரி நம்ம பிச்சு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். என்னென்ன ஸ்பைசஸ்லாம் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் பிரியாணி மசாலா சேர்க்கறதுனால நான் கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்கல அப்படின்னா இதில் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு வாசனை கிடைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை நடுவில் கீரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், எல்லாம் அடிப்பிடிச்சிரும். இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இஞ்சியை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற பேஸ்ட்டில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் பிரியாணிக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட் இதில் தக்காளி சேர்த்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகட்டும். நல்லா தக்காளியில் இருக்கிற அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஆனால் அடி பிடிச்சிரும். நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி ரொம்ப ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியேறதுனால தக்காளி ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி வந்து ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரை ஆக ஆரம்பித்தப்பே நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் சாலட் ரெடி பண்ணிடலாம். தக்காளி ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா சேர்த்துடலாம். வெங்காய பச்சடிக்கு நம்ம பச்சை மிளகா, கேரட், இந்த மல்லி இலை அதெல்லாம் சேர்க்குறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தக்காளி ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோன்னா இது வந்து வெங்காயம் வந்து நல்லா தயிரில் ஊறுறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாலடோட டேஸ்ட்டு எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இப்படி ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வெங்காயமும் ரொம்ப காரம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்ச வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம மஷ்ரூமையும் கழுவி கட் பண்ணி வச்சிடலாம். இதை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிடலாம். சின்ன சின்னதாக வேணாலும் கட் பண்ணிடலாம். நான் இதில் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பிரியாணி தூள் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வத்தல் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து பிரியாணி தூள் சேர்த்தாலே அந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். புதினா வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்க்குறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் அப்படியேனாலும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கிறப்போ அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காளான் சேர்த்துடலாம். நான் இதில் வந்து 2ஆக தான் நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன துண்டாக வேணும்னா நீங்கள் நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த மசாலாலாம் மஷ்ரூமில் கோட் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பான தயிர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம்.
புளிக்கல அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து இதே அளவே சேர்த்துக்கலாம். ஏன்னா தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம இதில் தக்காளி சேர்ப்போம், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்க்குறப்போ ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாயிரும். அதனால் ரொம்ப புளிப்பான தயிர் யூஸ் பண்ணுறப்போ ஒரு தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காயிலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம் ரெடியாக. இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். தேங்காய் பால் தண்ணி ரெண்டுமே சேர்த்து தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து 1 கப் அரிசிக்கு 1.25 கப் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சதுனால 1.25 கப் தண்ணி சேர்த்தாலே போதும். நெக்ஸ்ட் இதில் நம்ம எலுமிச்சை பழ சாறு சேர்த்துடலாம். தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக சேர்க்காதீங்க. இப்போது எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எலுமிச்சம்பழ சாறு நம்ம இப்போயே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அந்த அரிசியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அப்போ தான் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு நல்லா குலைவாக வேணும் பிரியாணி அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துடலாம். 1.25 கப் தண்ணி சேர்க்குறப்போ நமக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சோம் அப்படின்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான காளான் பிரியாணி ரெடி. இதை வந்து நம்ம வெங்காய பச்சடியோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க், பட்டு பின் இன்ட்ரெஸ்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.